நண்பா நம்பிஸ் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னா சர்மாசுரதா இருக்கோம். பாத்துக்காங்க இன்னைக்கு தரமான சந்தேகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி இதுதான் சர்மாசுரில் கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி இருக்கும் பாருங்க, அருமையா இருக்கும். நம்ம உள்ள போவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாம் பார்க்க வந்திருக்கோம். இருக்கிறது சட்டமான குப்பமான துணிச்சு போட்டுருக்காங்க சொல்லணும். ஆனா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நிறைய ட்ராலில போற மாதிரி பெரிய இதுல வச்சு நிறைய போட்டிருக்காங்க. இந்த சட்டெல்லாம் செக் பண்ணி பார்த்து நமக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க பிரிண்டட் ஷர்ட்ஸாக நான் பார்த்தேன். நமக்கு இந்த தீபாவளிக்கு வந்து எடுத்தான்னு சொல்லி போனோம். தீபாவளி முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுக்கல அப்புறம் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா பிரிண்டட் ஷர்ட்ஸ் நிறைய பார்த்தோம். எல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இது பாக்ஸரும் பார்த்தோம். பாக்ஸரும் அருமையாக இருந்துச்சு. இந்த பாக்ஸ் எல்லாம் 100 ரூபாயும் போட்டிருந்தாங்க. எல்லாமே தீபாவளி ஆஃபர்ல ரொம்ப கம்மியா போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பாக்ஸ் இருந்து 100 ரூபா போட்டிருந்தாங்க. அவருக்கு தான் இருந்துச்சு. அந்த பாக்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட்ல பார்த்தோம். டிஷர்ட்ல பாத்தீங்கன்னா டிஷர்ட் நிறைய ரெடி போட்டிருந்தாங்க. இந்த டிஷர்ட் பிரிண்டட் டிஷர்ட் தான் நல்லா இல்லை, சும்மா பார்த்துட்டு அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா தேடி பார்த்துக்கிட்டே இருந்தோம். நிறைய டிஷர்ட் தான் நல்லா டிஷர்ட் இருந்துச்சு. இந்த டிஷர்ட்ல 200 ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. நல்லா தான் போட்டிருந்தாங்க, ஆஃபர்ல கம்மியா இருந்துச்சு. ஆனா அப்படியே முடிச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம், ஒரு பப்ஸ் சாப்பிடணும். அருமையா இருக்குங்க. அப்படியே பப்ஸ் சாப்பிட்டோமா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அருமை டேஸ்ட் பயங்கரமா இருந்துச்சு. அதே நம்ம சாப்பிட்டு எப்படி பார்த்து நல்லா இருந்துச்சு. பட் சூடு மட்டும் ஆறிடுச்சு. வேற எதுவும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனா சூடு மட்டும் இல்லை, அப்படியே கடிச்சமா அது கிரிப்ஸியா அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து சூடு மட்டும் இருந்தா ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும். முடிச்சுட்டு அப்படி செப்பல் கலெக்ஷன் பார்க்க வந்துட்டோம். இங்க பாருங்க எவ்வளவு ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாவே இப்படி செப்பலுக்கும் வச்சிருக்காங்க. அவ்வளவு செப்பல்ஸ் நிறைய நிறையா இருந்துச்சு. எல்லா டிசைன்லயும் இருந்துச்சு. கிராக்ஸ் மாடல், ஸ்னீக்கர்ஸ் எல்லா இதுலயும் இருந்துச்சு. இங்க பாருங்க ஸ்னீக்கர்ஸ் பூராமே தரமரமா இருந்துச்சு. அந்த ஸ்னீக்கர்ஸ் எல்லாம் ஒரு 700 ரூபா அந்த மாதிரி இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்னீக்கர்ஸ் எடுத்து நல்லா இருந்துச்சு. 850 ரூபா போட்டுருந்தாங்க ஸ்னீக்கர்ஸ். எடுத்துட்டு வச்சுட்டோம். அப்படியே நம்ம அப்படியே இந்த ஸ்னீக்கர்ஸ் நம்ம எடுத்தோம். இதே 850 ரூபா தான். இதை நம்ம எடுத்துட்டோம். நல்லா இருந்துச்சு, வாங்கிட்டு போயிட்டோம். இது மாதிரி நிறைய ஸ்னீக்கர்ஸ் சூப்பரா இருக்குது. ஸ்னீக்கர்ஸ் உட்லாண்டு செப்பலா இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க இந்த ஸ்னீக்கர்ஸ் ஸ்டைலிஷா ஃபங்கி ஷூஸ் இந்த மாதிரி பார்த்தாலும் சரி, இல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆபீஸ் இதுல பாத்தீங்கன்னா ஆபீஸ் ஷூ நிறைய இருக்கு. நம்ம ஆபீஸ் போற மானிட்டா கேஷுவல்ஸ் அந்த மாதிரி இருக்காம திறமை சூப்பரா இருந்துச்சு. இதை பார்த்தது ரேட்டு எல்லாமே 600 700 அந்த மாதிரி போட்டுருச்சு. கொஞ்சம் நார்மலா இருந்து ஹெவியா சொல்ல முடியாது, ரொம்ப லோவா சொல்ல முடியாது. நார்மலா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. இப்போ பாருங்க நீட்டா கேஷுவலா போய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை பாருங்க எவ்வளவு பெருசா வச்சிருக்காங்க. இது என்னன்னு பார்த்து தெரியல. அப்புறம் என்ன ஹில்ஸ் ட்ரெக்கிங் போறாங்க, அவங்களுக்கான ஒரு ஷூ முடிச்சு. அப்படியே ஸ்கூல் கலெக்ஷன்ல பார்த்தோம்னா இது ஸ்கூலுக்கு போட்ட பெருமான ஷூ, பிளாக் கலர் ஷூ. இது வந்து ஆபீஸ்க்கு சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். முடிச்சுட்டு அப்படியே பால் இதெல்லாம் பொம்மை இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அதை பார்த்து எடுத்து விளாண்டுட்டு அப்படியே பால் சின்ன பையன் அந்த விளாண்டு வச்சுட்டு போயிட்டோம். அப்படியே அந்த பொம்மை கலெக்ஷன்ல பார்த்தோம். இந்த டெடி பியர், பாண்டா அந்த மாதிரி நிறைய இது வச்சிருந்தாங்க. இந்த பொம்மை எடுத்து பார்த்து அப்படியே விளாண்டுட்டு நிறைய பொம்மை வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு பொம்மையா பார்த்தோம். ஜீப்ரா ஜீப்ரா அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த வண்டி சைக்கிள் சின்ன பையன் சைக்கிள் போவாங்க, அந்த சைக்கிள் இருக்கு. நம்ம அப்படியே ரவுண்ட் மாதிரி ஓட்டி பார்த்தாங்க இடத்துல எப்படி இருக்கணும். நல்லாவே இருந்துச்சு இந்த சைக்கிளும். நீங்க இந்த மாதிரி நீங்க எது வேணா ஏட்டு விஷயம் எல்லாமே இங்க இருக்கு. சின்ன பையங்களுக்கு இந்த மாதிரி நீங்க வச்சு விளாடுறது இருக்கு, நல்லா இருக்கும், எடுக்கலாம், நல்லா இருக்கு. நம்ம இப்போ சைக்கிளிங் மென்ஸ் சைக்கிளிங் பக்கம் போயிட்டோம். அங்க போனா சைக்கிள் சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைக்கிள் எல்லா சைக்கிளுமே இருக்கு. சைக்கிள் வந்து 7,000 இருந்து ஸ்டார்ட் ஆகிக்கிறோம். நம்ம 6,000 இருக்கு. 6,000 இருந்து 12,000 15,000 சைக்கிள் இருக்கு. சைக்கிள் நல்லாவே இருந்துச்சு சொல்லலாம். ரொம்ப இருந்துச்சு சைக்கிள். சைக்கிளை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம அடுத்தது எங்க போறோம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்கு போலாம் சொல்லி ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த கர்நாடகத்தை சுத்தி பார்த்தோம். கர்நாடகா நல்லாவே இருந்துச்சு. நம்ம இது வந்து இந்த பழைய ஒர்க் அவுட் சொல்லலாம், அந்த மாதிரி பார்ப்போம். இது இப்ப ட்ரெண்டிங் வந்து ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க இந்த மாதிரி பார்க்கும்போது ஜிம் ஒர்க் ஸ்டம்பிள்ஸ் இந்த மாதிரி பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாமே பிளேட்ஸ் எல்லாமே இருக்கு. கர்நாடகா பார்த்துட்டு அப்படியே நம்ம உள்ள போயிட்டு தெராபண்ட் எடுத்து பார்த்தோம். இது என்ன பார்த்தீங்கன்னா தெராபண்ட் தான். இந்த பேண்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸ்ட்ரெச்சிங் அந்த வார்ம் பண்றது கூட வச்சு பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பரவாயில்ல செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில பிடிச்சி இந்த கையை நீட்டி இது பண்ற மாதிரி ஸ்ட்ரெச்சிங் பண்ணலாம், வார்மும் பண்ணலாம், நல்லா இருக்கலாம். இது வந்து 150 ரூபா போட்டுருந்துச்சு நினைக்கிறேன். ஆமா 150 ரூபா. அது பேருக்கு நம்ம பார்த்து வச்சுட்டோம். அப்படியே இந்த சைடு ஸ்போர்ட்ஸ் கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி ரவுண்ட் அப்படியே பார்த்தோம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அப்படியே மெடல்ஸ் வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க பார்த்துட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மெடல்ஸ் வச்சிருந்தாங்க. நீங்க ஏதாச்சும் டோர்னமெண்ட் நடத்தீங்கன்னா மெடல்ஸ் சொன்னா இங்க மொத்தம் வாங்கிக்கலாம். நல்லாவே இருந்துச்சு. மெடல்ஸ் வந்து 20 ரூபா போறதுன்னு நினைக்கிறேன். நிறைய மெடல்ஸ் வச்சிருந்து நம்ம இன்ஸ்டாடா இருந்துச்சு. மெடல்ஸை பார்த்து நம்ம அடுத்த நாள் கப்பு பார்க்கலாம். மேட்ச் நடத்தினா வின் பண்ணா டீம் கப்பு கொடுக்குற சின்ன இதுல இருந்து பெரிய டிராஃபி வரை எல்லாமே இருக்கு. டிராஃபி வச்சு அதை போட்டோ வந்து விளாண்டோம். விளாண்டு அப்படியே வரிசை எல்லா டிராஃபியும் பார்த்தோம்.
நிறைய டிராஃபி வச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த கிரிக்கெட் நடத்துறவங்களுக்கு டிராஃபிலாம் வாங்கிக்கலாம், நல்லா வச்சிருக்க டிராஃபியா இருந்துச்சு. கீழே மொமெண்டம் கொடுக்குற மாதிரி இது இருந்துச்சு, எல்லாமே எல்லா இடத்துலயுமே இருக்கு. கப்பு சேர்ல இருந்து அப்புறம் பெரிய கப்பு இதெல்லாம் கிரிக்கெட் டீம் கொடுக்குறாங்க, நல்லா இருக்கும். ஒரு 4 மாதம் சைஸ் கப்பு 1000 ரூபாய் நினைக்கிற அந்த கப்பு. அப்படியே வரிசை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் இந்த கப்பு நல்லா ஒரு யூனிக்கா இருக்கு, ட்ரெண்டிங்கா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பழைய மாடல், ஆனா பெரிய கப்பு நல்லா இருக்குது, எல்லாத்தையும் இருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா பர்த்டே குமார் அந்த தலையில வைக்க கிரீடமான இந்த இது பார்த்தோம். அப்படியே இதை பார்த்துட்டு ஒவ்வொன்றா கையில வச்சு பார்த்தோம், நல்லா இருக்குங்க, எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனா சின்ன பேருக்கு செட் ஆயிரம் இருந்துச்சு, நம்ம மாதிரி அளவுக்கு செட் ஆயிரம் இல்ல. அது இந்த பொம்மை ஆப்பிள் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க, அவர் கறி கடிச்சு அதை வச்சுட்டு போயிட்டான். அதுக்கு பாத்தீங்கன்னா வீட்டு அலங்கார பொருட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இது பாத்தீங்கன்னா 500 ரூபாய் போட்டிருந்தாங்க. இந்த டிசைனுக்கு முன்னாடி வைக்கிறது நிறைய பூ டிசைன் தான் நிறையாவே வச்சுருக்காங்க, எக்கச்சக்கமா இருக்கு. அப்படியே இது பூராமே கிஃப்ட் ஐட்டம் தான் இது பூராமே. அப்படியே இந்த வீட்டு அலங்கார வைக்கிற பூக்கள் நிறைய இருந்துச்சு, இது பூராமே பார்த்தோம். நம்ம அப்போ அதான் பார்த்து ரசிச்சுட்டு அடுத்து நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா, இது இடத்துல நம்ம சொல்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அது கிஃப்ட் இதா இருக்குது பூராமே. ஏன்னா நம்ம கிஃப்ட் இதே கிளம்பல, கிஃப்ட் இதை பார்த்தா கிளம்புறதுக்கு மனசே இல்லை. சரி முடிச்சு கிளம்பியாச்சு, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.